கேசவன் மற்றும் மாணிக்கம் நட்பின் உண்மை மதிப்பு ஃபுல் ஸ்டோரி. ஒரு அமைதியான கிராமத்தில் கேசவன் மற்றும் மாணிக்கம் என்ற இரண்டு சிறுவர்கள் அடுத்தடுத்து இருக்கும் வீடுகளில் வாழ்ந்து வந்தார்கள். இருவரும் சிறு வயதிலிருந்தே மிக நெருங்கிய நண்பர்கள். விளையாட்டு, படிப்பு எல்லா விஷயங்களிலும் சேர்ந்திருந்தார்கள். ஒரு நல்ல செயலின் தொடக்கம். ஒரு நாள் கிராமத்தில் இருக்கும் வெறிச்சோடிய ஒரு மண் நிலத்தை பார்த்த கேசவன், இது பாழாக கிடக்கிறது, இதை ஒரு அழகான தோட்டமாக மாற்றலாமே என்று மகிழ்ச்சியுடன் முடிவு செய்தான். அதற்கு பிறகு தினமும் பள்ளி முடிந்து அந்த நிலத்தில் சிறு தாவரங்களை நடுவது, நீர் ஊற்றுவது, முளைகளை பாதுகாப்பது என்று அயராது உழைத்தான். அவனது அன்பு முயற்சியில் அந்த பாழ்நிலம் மெதுவாக பச்சை பசேல் தோட்டமாக மாறத் தொடங்கியது. அதை பார்த்த கிராமத்தாரும் கேசவனுக்கு பாராட்டு தெரிவித்தார்கள். மாணிக்கத்தின் மனதில் ஏற்பட்ட மாற்றம். இந்த எல்லாவற்றையும் பார்த்த மாணிக்கம் மனதில் சிறிது பொறாமை கொண்டான். மக்கள் எல்லோரும் கேசவனை மட்டும்தான் பாராட்டுறாங்க என்று எண்ணி அவரது மனதில் சிறிய கசப்பு உருவானது. ஒரு நாள் காட்டுப்பகுதி. ஒரு மாலை நேரத்தில் கேசவன் மாணிக்கம் அடிக்கடி செல்லும் அருகிலுள்ள காட்டுப்பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தான். அங்கு செடிகள் மிகவும் அடர்த்தியாக இருந்ததால் அவன் மிகுந்த கவனத்துடன் முன்னேறினான். இந்த வளர்ந்து ஒரு நாள் பழங்களும் காய்களும் நிறைந்தன. அவற்றை கேசவன் ஊரிலேயே அனைவருக்கும் இலவசமாக பகிர்ந்து கொடுத்தான். இது எனக்கான தோட்டம் இல்லை, நம்ம கிராமத்துக்கான தோட்டம் என்ற உணர்வு அவனுக்கு இருந்தது. அந்த குணத்தால் கேசவன் கிராமத்தில் அனைவராலும் இன்னும் அதிகமாக நேசிக்கப்பட்டான். மக்கள் முன் மாணிக்கத்தின் பொய். ஒரு நாள் கிராம கூட்டத்தில் மாணிக்கம் பொய்யாகச் சொன்னான், இந்த நிலம் என் தாத்தாவின் பட்டா, கேசவன் என் நிலத்தில் தோட்டம் போட்டிருக்கான். அந்த பொய் காரணமாக மக்கள் தற்காலிகமாக கேசவனை தவறாக எண்ணத் தொடங்கினர். அவருக்கு எதிராக சிலர் பேச ஆரம்பித்தார்கள். மக்கள் விலகினார்கள். கேசவன் எதையும் எவருக்கும் எதிராக சொல்லவில்லை. அவன் அமைதியாக தோட்டத்திற்கே சென்று விட்டான். ஆனால் அவனிடம் உதவி பெற்ற மக்களில் சிலர் கேசவன் உண்மையாவே தவறு செஞ்சிருக்கானா என்று சந்தேகப்பட்டார்கள். அவன் மீது நம்பிக்கை குறையத் தொடங்கியது. உண்மை ஒரு நாள் வெளிப்படும் இந்த நிலைமை மாணிக்கத்தின் மனசுக்கே சுமையாகிவிட்டது. ஒரே பொய் சொன்னாலும் அது அவனது உள்ளத்தை கடித்துக்கொண்டே இருந்தது. இறுதியில் மாணிக்கம் அனைவரையும் கூட்டி நின்று அழுகையுடன் சொன்னான், தோட்டம் கேசவன் உழைப்பதாலதானே உருவானது. நான் பொய் சொன்னேன். உண்மையான உரிமை கேசவனுக்கே. அவன் நல்ல மனசுக்காரன். நான் பொறாமைப்பட்டேன். கிராம மக்கள் அதை கேட்டு அதிர்ந்தார்கள். அவர்கள் கேசவனிடம் மன்னிப்பு கேட்டனர். நட்பு மீண்டும் மலர்ந்தது. கேசவன் ஒரு புன்னகையுடன், நட்புல பொறாமையும் தவறும் வரும், ஆனா உண்மை சொல்ல தைரியம்தான் வேணும் என்று மாணிக்கத்தை அணைத்துக் கொண்டான். அந்த நாளிலிருந்து தோட்டமும் நட்பும் கிராமத்தின் அன்பும் அனைத்தும் மீண்டும் மலர்ந்தது. கதையின் கருத்து உண்மையை பேசும் தைரியம் நட்பை காக்கும் சிறந்த வழி.